Praise the Lord. Welcome to Sunday Story. This is our episode 5. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா தி செகண்ட் கிரேட் அவேக்னிங் அப்படின்னு சொல்லப்படுகிற எழுப்புதலின் காலகட்டத்துல மிகவும் வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதனை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த தேவ மனிதனுடைய பெயர் சார்லஸ் ஃபின்னி. சார்லஸ் ஃபின்னி அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 29 1792 அமெரிக்க தேசத்துல பிறக்கிறாரு. இவர் தன்னுடைய 26வது வயதுல ஆடம்ஸ் என்ற ஒரு பகுதிக்கு சென்றிருந்த போது அங்கதான் கர்த்தரை முழுமையா ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய அக்னி அபிஷேகத்தினால அவர் அந்த இடத்துல நிரப்பப்படுறாரு. நிரப்பப்பட்டது நிமித்தமாக அடுத்து அவர் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவுல அதிகமா பலப்பட ஆரம்பிக்கிறாரு. எதன் மூலியமான ஜெபத்தின் மூலியமா. ஆண்டவர் மீது இவருக்கு ஒரு அளவில்லாத அன்பு. அந்த அன்பின் நிமித்தமாக அந்த ஜெபம் இவருக்குள்ள அதிகமா காணப்படுது. எப்போதும் ஆண்டவர் கூட தனித்து இருக்கிற அந்த ஒரு அனுபவத்தை அதிகமா பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவ மனிதனாவே இவர் காணப்படுறாரு. இந்த வாஞ்சை நிமித்தமாக இவர் என்ன பண்ணுவாராம், காடுகளுக்குள்ளாக தனியா சென்று காட்டுக்குள்ள இவர் முழங்கால் படிட்டு ஆண்டவரோடு கூட அதிக நேரம் செலவிடுவாராம். அந்த ஜெபத்தின் மூலியமா ஆண்டவரோடு கூட அந்த தனித்து இருக்கிற அந்த ஒரு அனுபவத்தை அதிகமா தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாகவும் இவர் இருக்காரு. இவருடைய அந்த காரியங்கள் எப்படி இருக்குன்னா, இப்ப இவருடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஜெபம் தான். ஜெபம் மட்டும்தான் இவருடைய ஒரே வேலை. என்னன்னா அதுவும் ஜெபம் தான். ஜெபத்தை தவிர வேற எதையுமே அவருடைய வாழ்க்கையில ஈடுபடுத்தி கொள்ளல. அந்த அளவுக்கு ஜெபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த அன்புல ரொம்பவே அதிகமா வளர ஆரம்பிக்கிறார். இப்படி ஜெபிக்கிற இவரை தான் கர்த்தர் எழுப்புதலுக்கு என்று தெரிந்து கொள்றாரு. இந்த அழைப்பை பெற்ற சார்லஸ் ஃபின்னி தன்னோடு கூட சில வாலிபர்களையும் சேர்த்து கொண்டு காட்டுக்குள்ள போய் அவர்களையும் ஜெபத்துல வழி நடத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த டீமோட சேர்ந்து அதிக நேரம் ஜெபத்துல காணப்படுறாரு. ஆண்டவரோடு கூட இன்னும் அதிகமா நேரத்தை செலவழிக்கிறாங்க. இப்படி அவர் ஜெபிக்க தேவன் இவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. சார்லஸ் ஃபின்னி அவங்க எங்க போய் பிரசங்கித்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும் போது தேவ ஆவியானவர் பலமா ஊற்றப்படுகிறத பார்க்க முடியும். ஒரு இடத்துல கூட ஏதோ போகணும் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னோம் அப்படின்னு கிடையாது. தேவனால பயங்கர வல்லமை எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதனா இவர் காணப்படுறாரு. தேவ ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுகிற அனுபவம் அவருடைய ஒவ்வொரு பிரசங்கத்தின் மூலமா வெளிப்படுது. ஒரு நாள் ரோம் என்ற ஒரு பட்டணத்துல இவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கும் போது தேவ பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு ஒவ்வொரு மனிதர்களும் அதை நிரப்ப ஆரம்பிச்சது. அந்த தேவ பிரசனத்தை அவங்களால தாங்க முடியாம எல்லா ஜனங்களும் அவங்களுடைய இருக்கையில இருந்து சரிந்து விழ ஆரம்பிச்சாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு தேவ வல்லமை, அந்த ஒரு அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டத அவருடைய பிரசங்கத்துல நம்ம பார்க்க முடியும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா சார்லஸ் ஃபின்னி பண்ண அந்த ஒரு ஜெபம் தான். ஆண்டவரோட கூட அவர் அதிகமா தனித்து இருந்த அந்த ஒரு அனுபவம் தான். தேவ பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது மட்டும் இல்ல, அந்த பிரசனத்தின் நிமித்தமாக அநேகர் தங்களுடைய இருதயங்கள் பாவ உணர்வு அடைந்து தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்களாம். நாங்க பாவி, எங்களை மன்னிங்கன்னு சொல்லி இம்மிடியேட்டா அந்த ஒரு மனம் திரும்புதலின் காரியங்கள் அந்த இடத்துல நடக்குது. ரட்சிப்பின் அனுபவங்கள் அநேக பேருக்கு சடனா கிடைக்குது. ஸோ இது எல்லாமே அந்த ஒரு பிரசங்கத்தின் நிமித்தம், அந்த ஒரு தேவ பிரசனத்தின் நிமித்தம் நடக்க ஆரம்பிக்குது. சில நேரங்கள்ல ஒரு நாள் கூட்டம் அப்படின்றது பல நாள் கூட்டமா மாற ஆரம்பிக்குது. அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஜெபத்துல வழி நடத்த ஆரம்பிக்கிறாரு. நியூயார்க் பட்டணத்துல சார்லஸ் ஃபின்னி ஒரு இடத்துல ஒரு தொழிற்சாலையில அவர் பிரசங்கிக்கும்படியா அழைக்கப்படுறாரு. அங்க இருந்த எல்லாரும் நெசவாளிகள். ஸோ அந்த நெசவாளிகள் மத்தியில அவர் போய் பிரசங்கித்து இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு கூட்ட பெண்கள் அவருடைய அந்த ஒரு தோற்றத்தை பார்த்து ஏளனமா சிரித்து கேலி கிண்டல் பண்ணி கொண்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவருடைய முகத்தை ஒரு பெண் பார்க்கும்போது அவளால அந்த முகத்துல இருக்கிற அந்த பிரசனத்தை தாங்க கூடாம முகங்குப்புற விழுந்து நான் பாவின்னு சொல்லி கண்ணீர் மல்க அவ்வளவு அழுக அந்த பெண் அழுறா. அவ அழுறத பார்த்துட்டு எல்லாரும் அவருடைய முகத்தை பாக்குறாங்க. அவருடைய முகத்துல இருந்து அந்த தேவ பிரசனத்தை யாராலையும் தாங்கி கொள்ள முடியல. யாராலையும் அந்த பிரசனத்தை கண்ணால பார்க்க கூட முடியல. அந்த அளவுக்கு அவங்க பாவ உணர்வு அடைந்து எல்லாருமே விழுந்து அழ ஆரம்பிக்கிறாங்க.
அன்னைக்கு அந்த நாள்ல யாரெல்லாம் வந்து சார்லஸ் ஃபின்னியோட தோற்றத்தை வந்து கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் பாவ உணர்வு அடைந்து அந்த நாள்லயே ரட்சிக்குள்ளி வழி நடத்தப்படுறாங்க. அப்படியே சார்லஸ் ஃபின்னியை கொண்டு தேவன் வந்து மிகப்பெரிய எழுப்புதல வந்து நியூயார்க் தேசத்துல வந்து கட்டளையிட்டு கொண்டு இருக்காரு. இவர் தொடர்ந்து இவருடைய ஜெபத்திலையும் பிரசங்கத்திலையும் வந்து தேவன் வல்லமையா வந்து சார்லஸ் ஃபின்னி எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. சார்லஸ் ஃபின்னி எந்தெந்த கூட்டத்துல எல்லாம் வந்து போய் பிரசங்கிக்கிறாரோ அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் வந்து மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ள வராங்க. சாதாரண ஜனங்கள் மாத்திரம் அல்ல, சொசைட்டில வந்து பெரிய இடத்துல இருக்கிறதான அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ் இல்ல அதுக்கும் மேல இருக்கிறதான பதவியில இருக்கிறவங்க கூட அவருடைய பிரசங்கத்தின் நிமித்தமாக அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த தேவ பிரசனத்தின் நிமித்தமாக பாவ உணர்வு அடைந்து ரட்சிப்புக்குள்ள வருகிற அனுபவங்கள் வந்து அதிகமா காணப்படுது. ஸோ இப்படியா வந்து சார்லஸ் ஃபின்னி வந்து அதிகமா கர்த்தருடைய கரத்தினால பயன்படுத்தப்படுறாரு. நிறைய கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாங்க. ஒரு நாள் ஒரு கூட்டம் அப்படிலாம் கிடையாது, தொடர்ந்து கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அந்த அமெரிக்க தேசத்துல சார்லஸ் ஃபின்னியை கொண்டு அநேக இடங்கள்ல சார்லஸ் ஃபின்னி வந்து அழைக்கப்படுறாரு. சார்லஸ் ஃபின்னியோட அந்த கூட்டத்துக்கு வந்து ஜனங்கள் திரளா வந்து கடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடல் அலையை போல வந்து அவங்க காணப்படுறாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து நிறைய இடம் பற்றாக்குறை இருக்கிறதுனால நிறைய பேரால வந்து ஒரு கூட்டத்துல வந்து கலந்து கொள்ள முடியல. அப்படின்னா அநேகர் என்ன பண்றாங்கன்னா, இடம் இல்லையா சரின்னு சொல்லிட்டு திரும்பி போறது அப்படிலாம் கிடையாது. அதே இடத்துல சுற்றுப்புறத்துல இருக்கிறதான அநேக தெருக்கள்லயும் ஸ்ட்ரீட்லயும் இல்ல அவுட் சைட்லயும் வந்து அவங்க 2-3 பேரா இணைந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியா சார்லஸ் ஃபின்னியை கொண்டு தேவன் நியூயார்க் பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை வந்து அந்த நாள்ல வந்து கட்டளையிட்டு இருந்தாரு. இப்படிதான் அவர் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. யோசிச்சு பாருங்க, எல்லா ஜனங்களும் கூட்டமாய் வருகிறதற்கும் பாவ உணர்வு அடைகிறதற்கும் இல்ல தேவ பிரச்சனை இப்படியாய் ஊற்றப்படுகிறதற்கும் அதை தாங்க கூடாமல் மனுஷர்கள் எல்லாரும் வந்து சரிந்து கீழே விழுகிறதற்கும் இல்ல ஒரே நாள்ல அநேகர் கூட்டமா ரட்சிப்புக்குள்ள வருகிறதற்கும் எல்லாத்துக்கும் காரணம் சார்லஸ் ஃபின்னியோட அந்த பிரசங்கத்தின் திறன் கிடையாது, அவருடைய பேச்சு திறன் கிடையாது. இது எல்லாத்துக்கும் பேஸ் எது அப்படின்னா ஜெபம். சார்லஸ் ஃபின்னியோட அந்த ஒரு ஜெப வாழ்க்கை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அந்த ஒரு ஜெபத்தினாலதான் ஆண்டவர் சார்லஸ் ஃபின்னியை தெரிந்தெடுக்கிறாரு. அந்த ஜெப வாழ்க்கை நிமித்தமாக தான் தேவனுடைய பிரசனத்தை முழுமையா அவர் பெற்றுக்கொள்கிறாரு. அந்த ஜெபத்தின் நிமித்தமாக தான் தேவனால பயன்படுத்த ஆரம்பிக்கப்படுகிறாரு. அந்த ஜெபத்தின் நிமித்தமாக தான் அநேக ஜனங்கள் பாவ உணர்வு அடைகிறாங்க. அந்த ஜெபத்தினாலதான் தேவ பிரசனம் இப்படியாய் ஊற்றப்பட்டு அநேக ரட்சிப்புக்குள்ள வர்றாங்க. அநேக கூட்டமா கர்த்தரண்டையில சேர்க்கப்படுறாங்க. எல்லாரும் வந்து கர்த்தருக்கு என்று முழங்கால் படிட்டு வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு ஜெபத்தின் நிமித்தமா அந்த ஜெபத்தின் வல்லமை நிமித்தமாக கர்த்தர் ஒரு மனுஷனை இவ்வளவா எடுத்து பயன்படுத்த முடியும். அப்படின்னா இன்னைக்கு நீங்க பண்ற ஜெபம் பரலோகத்தை அசைக்கத்தக்கதா இருக்கா? கர்த்தரால பயன்படுத்தியே தீரணும்னு சொல்லி கர்த்தர் வைராகமை தீர்மானிக்கிற அளவுக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கை இருக்கான்னு இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து யோசிக்க போறோம். இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாஞ்சையும் ஜெப வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்னா நிச்சயம் ஆண்டவர் இவ்விதமாய் மட்டும் இல்ல, இந்த விடமும் மேன்மையான காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போதுமானவரா இருக்காரு. எப்போது நம்ம வார்த்தையை முன்னாடி கேட்டுருவல, இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்ல நான் விரும்புறேன். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் நம்மளை வந்து உண்டாக்கி படைத்திருக்காருங்க. அவர் எவ்வளவு பார்த்து அழகா நம்மளை படைச்சிருக்காருல்ல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம இப்படி அப்படின்னு சார்லஸ் இந்த இடத்துல இருந்து ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னா, எந்த பெண்கள் அவருடைய உருவத்தை வந்து கேலி கிண்டல் பண்ணாங்களோ அதே பெண்கள் அவருடைய முகத்தை காணக்கூடாதபடிக்க ஒரு தேவ பிரசனத்தினால் அவருடைய முகம் வந்து நிரப்பப்பட்டிருந்தது. அந்த தேவ பிரசனத்தின் நிமித்தம் அந்த பெண்கள் இவருடைய பாதத்து கீழேயே கதறி நான் பாவின்னு அடித்து கொண்டு அழுது மனம் திரும்பி ரட்சிக்குள்ள வருகிற ஒரு அனுபவத்தை வந்து நம்மளால பார்க்க முடியும். அவர் ஏன் என்ன இப்படி பண்றீங்கன்னு கேட்கல, அதுக்கு பதிலா சண்டை போடல, இல்ல அவர் ஃபீல் பண்ணிட்டு உட்காரல, அவரு போய் ஒரு மூலையில உட்காந்துட்டு அழல, எதுவுமே பண்ணலங்க. ஒரே ஒரு பார்வை தான். அந்த ஒரு பார்வையில இருக்கிற தேவ பிரசனம், அவருடைய முகத்துல ஊற்றப்பட்டு இருக்கிற அந்த தேவ பிரசனம்ல எவ்வளவு பெரிய காரியம் இது. ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிற ஒரு உறவின் நிமித்தமா மட்டும்தான் இந்த தேவ பிரசனம் வந்து முகத்துல காணப்படும். இப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தினால உங்க முகம் உங்களுடைய எல்லா காரியமும் நிரம்பி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? இல்ல உலக காரியம் வந்து உங்களுடைய முகத்துல வந்து நிரம்பி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்கன்னு யோசிங்க. உலகத்தின் காரியத்தை வைத்து நீங்க
ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கே உங்களால ஒரு காரியத்தை வந்து செய்து கொள்ள முடியாது. ஆனா தேவ பிரசனன்றது உங்களை மாத்திரம் இல்ல, உங்களை கொண்டு லட்சங்களையும் கோடுகளையும் வந்து ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த போதுமானதா இருக்கு. இன்னைக்கு நீங்க இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கலாம் யோசிக்காதீங்க. யூ ஆர் வெரி ப்ரிஷியஸ், வெரி வெரி ப்ரிஷியஸ் இன் காட் சைட். அவருடைய பார்வையில நீங்க விலையேற பெற்றவங்களா இருக்கீங்க. நீங்க கர்த்தருடைய பார்வையில எப்படி தெரியுறீங்களோ அப்படிதான் நீங்க மத்த மனுஷங்களுக்கும் தெரியணும். அப்படி நீங்க தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, நீங்க தான். நீங்க அதுக்கான இடத்த கர்த்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, என் பிள்ளைய நான் எப்படி பாக்குறேன்னு நீ பாருன்னு ஆண்டவர் காட்டுவாருங்க. எல்லா இடத்துலயும் காட்டுவாங்க. சார்லஸ் பின்னியை கர்த்தர் எப்படி பாக்குறாரோ அப்படிதான் அங்க இருக்கிற கூட்டம் வந்து பார்க்க ஆரம்பிச்சது. காரணம் தேவ பிரசனம். அந்த தேவ பிரசனத்துக்கு காரணம் சார்லஸ் பின்னியோட அந்த ஜெப வாழ்க்கை, கர்த்தர் மீது கொண்டதான அந்த அளவில்லாத அன்பு, அந்த அன்பின் நிமித்தமாக அவரோடு கூட இருந்த அந்த ஒரு நெருங்கிய உறவு, இதன் நிமித்தமா மட்டும்தான் அந்த தேவ பிரசனம் சார்லஸ் பின்னியை முழுமையா நிரப்பிட்டு அந்த தேவ பிரசனத்தினால அநேகர் வந்து ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தப்பட்டாங்க. தேவன் நான் சார்லஸை எப்படி பாக்குறேன்றதையும் வெளிப்படுத்தினாரு. அதே போல இன்னைக்கு தேவன் என் பிள்ளைய நான் எப்படி பாக்குறேன், என் பொண்ணை நான் எப்படி பாக்குறேன், என் பையனை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு உங்களை குறித்து அவர் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அவருடைய பார்வையில நீங்க எவ்வளவு பெருசா தெரியுறீங்க, எவ்வளவு கனம் பெற்றவங்களா மகிமை பொருந்தினீங்களா தெரியுறீங்கன்றது மற்ற ஜனங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க தான் வந்து அதுக்கு காரணம் இருக்க போறீங்க. நீங்க தான் வந்து ஜெபிக்க போறீங்க. நீங்க கர்த்தரிடத்துல உங்களை முழுமையா விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தரை உம்முடைய கண்கள் என்னை கண்டது போல அநேகருடைய கண்கள் என்னை பார்க்க என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது நீங்க எவ்வளவு ப்ரிஷியஸ்ன்னு நீங்க சொல்ல தேவையில்ல, கர்த்தர் உங்களை குறித்து சொல்லுவாருங்க. சில நேரத்துல வார்த்தையினால இல்ல, இந்த பிரசனத்தினால அநேக காரியங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க வாயை திறந்து பேசிதான் அப்படியே ஒரு ஆத்மாவை இழுக்கணும் இல்ல, நீங்க போய் நின்னாலே அங்க இருக்கிற பிசாசு ஓடும். நீங்க போய் நின்னாலே அங்க இருக்கிற ஜனங்கள் அடித்து கொண்டு அழுது மனம் திரும்புவாங்க, கதறி அழுது இதே போல தங்களுடைய பாவி என்று அவங்க வந்து ஒற்றுக்கொண்டு ஆண்டவர் இடத்துல வந்து மனம் திரும்பி ரட்சிக்குள்ள வருவாங்க. நீங்க எதுவுமே வாயை திறந்து பேசாம நீங்க போய் நின்னா போதும், உங்க முகத்தை பார்த்து உங்க கண்களை பார்த்து, இல்ல நீங்க இங்க இருந்து கிளம்பிட்டீங்கன்னு தெரிஞ்சாலே யோசிச்சு பாருங்களேன், பிசாசெல்லாம் ஓடுதான். எவ்வளவு பெரிய வல்லமை இல்ல. இந்த வல்லமை, இந்த மகிமை, இது எல்லாமே வந்து தேவ பிரசன்னத்தினால மட்டுமே கூடும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஜெபம் தான், ஜெபம் மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா இன்னைக்கு போங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு. தயவு செய்து ஒரு புது ஆண்டுல ஒரு புதிய தீர்மானத்தை எடுங்க. ஒரு ஒரு ஒவ்வொரு நாளுமே வந்து அவருடைய கிருபை வந்து ரொம்ப புதுசா இருக்கான். நீங்க ஒவ்வொரு நாளுமே அதிகாலையில எழும்பி அவருடைய கிருபைக்கு வந்து காத்திருக்கீங்களா? அவரோடு கூட நேரம் செலவிட வந்து ஆசைப்படுறீங்களா? இந்த வாஞ்சியை கர்த்தர் பாக்குறாருங்க. நீங்க அவரோடு கூட இருக்கிற அந்த ஒரு காரியத்துல எவ்வளவு வாஞ்சியா இருக்கீங்களோ அதை விட அதிகமா உங்களை எடுத்து பயன்படுத்தணும்ன்ற வாஞ்சியும் வைராகியம் தேவனுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. இன்றைக்கு நீங்க இந்த காரியத்தை நிமித்தமா உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்க வந்து மாற்றிக்கொள்ளுங்க. யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் சரி பண்ணணும், எதெல்லாம் வந்து விட்டு கொடுக்கணும், எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம், இதெல்லாம் யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் சரி பண்ண ஆரம்பிச்சு ஜெபம் மட்டும்தாங்க ஜெயம். உங்களுக்கு ஜெயம் வேணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது. இந்த ஜெபம் செஞ்சுதான் ஆகணும். ஜெபம் இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஜெபத்துல வந்து சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டோடைய வார்த்தை இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல சோர்ந்து போயிருப்பீங்கன்னா ப்ளீஸ் அதை தூரம் எடுத்து போட்டுருங்க. இன்னும் உற்சாகமா ஆண்டவர்கிட்ட நெருங்குங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.